உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றுமுள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருத்தர் என்ன ஒருத்தர் The Lord will perfect that which concerns me. Your mercy, O Lord, endures forever. Do not forsake the works of your hands. ஆமென். கன்னடா பைபிள்ல எல்லாம் சேர்ந்து ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து உம் பாதத்தில் இறக்கி வைத்து கைகளை உயர்த்தி வருமுறை ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் முழுவதுமாக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இந்த காலவேளையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 138ஆம் சங்கீதம்
இப்படி ஆரம்பிக்கிறது. இது தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அப்போ வெறும் வாயில கூட துதி வரும். ஆமா தானே? இருதயம் வேற எங்கேயோ இருக்கும், வெறும் வாயில மட்டும் போனா போட்டேன்னு கடமைக்கு அப்படியும் வரும் இல்ல. ஆனா தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை பாடி துதிப்பேன். ஏன் அப்படின்னா பல காரணங்கள் உண்டு. அவைகளிலே சிலவற்றை அவன் சொல்லுகிறான். 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கடந்த காலத்துல நீர் என் ஜெபத்தை கேட்டீர். நான் வியாதியா இருந்த போது என்னை சுகப்படுத்தினீர். நான் கஷ்டத்துல இருந்த போது என்னை விடுதலை ஆக்கினீர். பிரச்சனையில் இருக்கும்போது என் பிரச்சனையிலிருந்து என்னை தீர்த்து வைத்தீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். சோர்ந்து போய் இருந்த போது, ஏமாற்றத்தில் இருந்த போது, என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு துணையாகவே இருந்தீர், எனக்கு ஆதரவாகவே இருந்தீர். ஆகவே உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஏன்னா உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான்ல சிஸ்டர் ஆதியாமத்துக்கு போயிட்டாங்க. யோவான்ல என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வார்த்தை மாம்சமானது, இவ்வளவு வல்லமை படைத்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதனால தான் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, காண்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். இதெல்லாத்த விட உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினீர், உம்முடைய வார்த்தையை உயர்த்தினீர். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை என்ன சொல்லுங்க, மகிமைப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். Therefore will I worship you. ஆகவே நான் உம்மை ஆராதிப்பேன், ஆகவே நான் உம்மை துதிப்பேன், ஆகவே நான் உம்மை சோத்தரிப்பேன். பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் அது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். நான் மட்டும் இல்ல, எல்லா ராஜாக்களும் கூட உம்மை துதிப்பார்கள். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் மட்டும் இல்ல, என் பாடலை கேட்கிற எல்லாரும் சேர்ந்து என்னோடு பாடுவார்கள். ஆனா 6ஆம் வசனம் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது. அது என்ன? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்மையை நோக்கி, இது பரவாயில்ல, மேட்டிமை உள்ளவனையோ. கொஞ்சம் கவனிங்கள, பெருமைக்காரன பெருமைக்காட்சிய நீ அங்கே இரு, ஆண்டவர் போதம்பா போதம்மா நீ அங்கே இரு, உனக்கும் எனக்கும் வேணா வேணா, என்னையே நீ ஒன்னும் இல்லாத பண்ணிடுவ, நீ அங்கே இருன்ட்டார். யார சொல்லுங்க?
மேட்டிமையான தாழ்மையுள்ளவர்களுக்கோ சொல்லுங்க அங்கிருத தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். இப்ப தாழ்மையாக்குறவங்கள நீ வா, நீ கம் நியர், நீ என்கிட்ட வான்றாரு. மேட்டிமையாக்குறவங்கள என்கிட்ட போன்றாரு. சோத்திரம். இந்த மாசம் இன்னும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்த வேண்டும், ஹம்பிள் பண்ணிக்கலாம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சொல்லால செயலால நடவடிக்கையால கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் இருந்தால் அவைகளை நம்மை விட்டு அகற்றி விடலாம். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் அருகிலே அழைக்கிறார், நோக்கி பார்க்கிறார், கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மேட்டிமையானவனை தூரத்தில் இருந்து அறிகிறார், பக்கத்திலேயே சேர்க்கறது இல்லை. சரி போட்ட விடுங்க. ஆனா நம்ம அது மேல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். நம்ம கவனம் செலுத்த வேண்டியது, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல வருகிறேன். இப்ப 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் நமக்கு முன்னால நிறைய எதிர்பார்ப்புகளை, டிமாண்ட்ஸை வைக்கலாம், நிறைய தேவைகளை வைக்கலாம், நிறைய சூழ்நிலைகளை வைக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உமது கிருபை என்றும் உள்ளது, இந்த கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருக்கிறார். அதுனா கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 பேரு ஊட்டிக்கு மலை மேல போயிட்டீங்க, தொட்ட பெட்டா மலை மேல போயிட்டீங்க. ஒருத்தர் சரிக்கு ஊந்துட்டாங்க, நீங்க அவங்க கையை பிடிச்சுக்கிறீங்க. சரியா? உங்களுக்கும் கை நோவும் அவங்களுக்கும் கை நோவும். எவ்வளவு நேரம் தான் பிடிச்சுன்னு இருக்க முடியும்? ஒரு சூழ்நிலை வந்துட்டா கீழே தொங்கினுக்கிறவங்கன்னா சொல்லுவாங்க, விட்டுறாதரா, விட்டுறாதர, விட்டுறாத அப்படின்னுவாங்க. இல்ல? ஆமா தானே? அதுதான் நெகிழ விடுவது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய கரத்தின் கிரியை என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவரே என்ன விட்டுறாதீங்க, என்ன பிடிச்சுக்குங்க. எனக்கு பலன் இல்லை, என்னால நடக்க முடியவில்லை, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சுமைகள், கேட்கப்படாத ஜெபங்கள் எத்தனையோ இருக்கிறது. இந்த கரத்தின் கிரியை நான் என்னை நெகிழ விடாதரும் ஆண்டவரே, என்னை கைவிடாதரும் ஆண்டவரே. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நான் சிறு பிள்ளையா இருந்த போது பிலதெல்பியா சபைக்கு போகும்போது அங்க இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு இருக்கோம் புல்பிட்ல. அங்க ஒரு வாசகம் எழுதிட்டு இருக்கோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சின்ன வயசுல இருந்து அதை படிச்சு படிச்சு வளர்ந்தனா அந்த கிருபை அவ்வளவு முக்கியம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான், உன் கிருபை என்றும் உள்ளது, அது கிருபை என்றும் உள்ளது, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். ஆகவே உம்முடைய கரத்தின் கிரியாகி என்னை நெகிழ விடாதிருப்பீராக, என்னை கைவிடாதிருப்பீராக. சரி, இந்த மாசம் என்னத்தான் வாக்குத்தத்தையா? கர்த்தர் எனக்காக சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தும், எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் அறிகிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்.